கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட புயல் மற்றும் மழை வெள்ளத்தில் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிகப்படியான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது. வடிகால் பணிகளை சரிவர மேற்கொண்டிருந்தால் பாதிப்புகள் ஓரளவிற்கு கட்டுக்குள் இருந்திருக்கும் என்று பலரும் கருத்து கூறியிருந்தனர். 4000 கோடிக்கான வடிகால் பேக்கேஜ் என்ன ஆயிற்று என்றும் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். அந்த மழைக்கு பிறகாவது வடிகால் பணிகளை சீர் செய்ய தொடங்கியிருந்தால் இந்த 10 மாத காலத்திற்குள் பணிகள் முழுவதும் நிறைவடைந்திருக்கும். ஆனால் அப்போதெல்லாம் நூற்றாண்டு விழா, முப்பெரும் விழா, பவள விழா என பல விழாக்களை கொண்டாடிவிட்டு தற்போது மீண்டும் மழை தொடங்கியதும் பணிகளையெல்லாம் இப்போது செய்வது போல பாசாங்கு காட்டி வருகிறது தமிழக அரசு. பல கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டிவிட்டால் மாட்டிக்கொள்வார்கள் என்பதால் 6 கோடி ரூபாய் அளவில் சில இடங்களில் வடிகால் பணிகள் தற்போதுதான் துவங்க இருப்பதாக அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியிருக்கிறார். வடசென்னை பகுதியிலும் நேற்றுதான் இந்த பணிகள் துவங்கப்பட்டது எனவும் 2025ஆம் ஆண்டுக்குள் இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். வருமுன் காப்பதற்காக முன்னமே முயற்சி எடுக்காத முதல்வர் வழக்கம் போல உணர்ச்சி வசனத்தையும் பேசியிருக்கிறார். சென்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த பகுதிகளில் ஆய்வு செய்ய வேண்டும். மழை வெள்ள காலங்களில் மக்களுக்கு குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளை தடையின்றி வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வெள்ளத்தால் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று முதல்வர் அறிவுறுத்தியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மழை, புயல், வெள்ளம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு TN அலர்ட் என்ற செயலியை அறிமுகம் செய்திருப்பதாகவும் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். மழை குறித்த தகவல்களை பல செய்தி ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மழை வெள்ளத்தின் தடுப்பு பணிகளை இதற்கு முன்னரே மேற்கொண்டிருக்க வேண்டிய அரசு தகவல் அளிக்கிறோம் என்று செயலிகளை அறிமுகம் செய்திருப்பதுதான் கால கொடுமையாக இருக்கிறது. இதுபோன்ற முக்கிய பணிகளை எல்லாம் செய்யாமல் RSSன் பேரணியை தடை செய்யும் வேலையை மட்டும் ஒழுங்காக செய்யும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விஜயதசமியை முன்னிட்டு 58 இடங்களில் பேரணி நடத்த அனுமதி கோரிய நிலையில் வழக்கம் போலவே பாதுகாப்பு காரணங்களை கூறி பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பல இடங்களில் அற்ப காரணங்களை கூறித்தான் அனுமதி நிராகரிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் பவள விழா நிகழ்ச்சிக்கு பல்வேறு இடங்களில் எப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்றும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த சூழலில் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்ற அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அவர் மீண்டும் அமைச்சராக இருப்பதால் ஜாமீனை பரிசீலிக்க வேண்டும் என்று புகார்தாரர்கள் தெரிவித்துள்ளனர். ஜாமீன் தொடர்பான மறுபரிசீலனைக்கு ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு கூறிய உச்சநீதிமன்றம் சிறப்பு MP, MLAக்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஒரு அமர்வு நீதிபதியை சென்னை உயர்நீதிமன்றம் நியமிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக வாதாடி ஜாமீன் பெறுவதும் வழக்குகளை சமாளிப்பதும் திமுகவிற்கு புதிய விஷயமல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வேலை பார்க்கும் இடத்தில் விடுப்பு தரவில்லை என்றால் வேலையே வேண்டாம் என உதறி தள்ளிவிட்டு வருபவர்கள்தான் உண்மையான தொண்டர்கள் என பேசியிருக்கிறார் புஸ்ஸி ஆனந்த். தலைவனுக்காக சொந்த குடும்பம், பிழைப்பு என அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தால் விஜய் அவர்கள் அனைத்து தொண்டர்கள் குடும்பத்தையும் வாழ வைத்து விடுவாரா? இந்த பேச்சுகளை கேட்டும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கும் கூட்டம் தமிழகத்தில் இருப்பதை பார்க்கும்போதுதான் பல தகுதியற்ற அரசியல்வாதிகள் தமிழகத்தில் எளிதாக தலைவராகி விடுவதன் ரகசியம் நமக்கு புரிய வருகிறது.